நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2007 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் கிரைம் படமாக எடுக்கப்பட்ட டார்ச்சர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் FBI ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இவர் கைக்கு வரக்கூடிய எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னு அந்த கைதியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு. இல்லை அப்படின்னா ஒரேடியா போட்டு தள்ளிடுவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவரோட வேலையில பண்ணிக்கிட்டு இருக்க இந்த எல்லா விஷயமுமே சரியா தப்பா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களமா கொண்டு போவாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து செட் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்ச ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அதனாலே அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு படம் பார்க்கும்போது கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆஹா ஓஹம்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஓகேவான கிரைம் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.